ஸோ இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் ஹாபினா என்ன இருக்கும், நான் ட்ராயிங் பண்ணுவேன், நான் சிங்கிங் பண்ணுவேன் அந்த மாதிரி. பட் எங்கள் அம்மாவோட மிகப்பெரிய ஹாபி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோழி வளர்க்குறது, மாடு வளர்க்குறது தான். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பெங்களூர் வந்தனால எல்லாத்தையுமே விற்றுட்டாங்க. பட் திருப்பியும் ஊருக்கு போனோடனே திருப்பியும் எல்லாம் புதுசாக ஸ்டார்ட் பண்ணாங்க. வளர்க்குறதெல்லாம் பெரிய மேட்ரு இல்லை. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இயருக்கு ஒன்ஸ் வந்து ஏதாவது ஒரு நோவு வந்து கோழிங்கெல்லாம் செத்துடும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு குஞ்சு பொறிக்க வச்சா அதை வந்து பருந்து தூக்கிட்டு போவோம். நானும் எங்கள் அக்கா உட்காந்து கத்தின்னு இருப்போம், ஏய் பருந்தே ஓடிடு அப்படி இப்படின்னு. ஏன்னா ஒரு வாய்ஸ் இருந்தாக்கா அந்த பருந்து கிட்ட வராது, ஏன்னா அங்கே ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் என்னத்துக்கு வளர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமைனா பிடிச்சி அடித்து சாப்பிட்டு படுக்கிறதுக்கு தான். ஸோ இவ்வளோ வரையும் சூப்பராக தான் இருக்கும். பட் அதை க்ளீன் பண்ணும்போது ஒரு கஷ்டம் வரும் பாருங்கள். எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் பயந்துனே இருப்போம், என்ன கூப்பிட்ருவாங்களா உன்னை கூப்பிட்ருவாங்களான்ட்டு. பட் எங்கள் அக்கா கண்ணில் ஒரு தண்ணி விட்டு, அப்பா இல்லைப்பா எனக்கு கை வலிக்குதுன்னா அவளை விட்டுருவாங்க. பட் ஏ வா அப்படின்னா நான் போய் மாட்டிக்குவேன். எல்லா பார்ட்ஸாக இருக்கும்போது எனக்கு அவ்வளோவா கஷ்டம் தெரியாது. பட் இந்த கழுத்து பிடிச்சிக்கிட்டு ரெக்கையாக இருப்பாங்க பாருங்கள், அது வேறு வலிக்குன்னு போகுது. அதை விட்டுட்டாக்கா போதும் எங்கள் அப்பா ஒரே முறை. அந்த முறையிலே எனக்கு கறி சாப்பிட்ற ஆசையே போயிடும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் எடுத்து கர்நாடகா ஸ்டைலில் தான் சாம்பார் வைக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா நான் வந்து சண்டேஸில் மட்டும் சிக்கன் எடுத்துக்கலாம், வீண் செலவெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு பொறுப்பாக முடிவெடுத்தா என் ஹஸ்பண்ட் என் பொறுப்புக்கு மேலே பருப்பாக வந்து, ஏமா சண்டேஸ்னால் சிக்கன் சாப்பிட்டே ஆகணுமா, இந்த முட்டைலாம் சாப்பிட மாட்டேன்னு கேட்குறாங்க. சாம்பார் பொறுத்த வரைக்கும் சூப்பராக வந்துச்சு. பட் என் ஹஸ்பண்டுக்கு செஃப் வெங்கடேஷ் பட் சாரே வந்து செஞ்சு கொடுத்தாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லுவாங்க. ஸோ அவங்கள டீலில் விட்டுடலாம். கூட வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி செஞ்சுருந்தேன், அதோட வீடியோ நெக்ஸ்ட் வருது.